ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் போர்ட்டல். இந்த வீடியோவில் மலேசியா லங்காவி ஐலாண்ட்ஸில் இருக்க அண்டர் வாட்டர் வேர்ல்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவிலேருந்து போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, அடல்ட் சைல்டுக்கு என்னென்ன சார்ஜஸ், உள்ளே நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும், அண்ட் இது வர்த்தா இல்லையா, நம்ம பார்க்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ற ஐடியான்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த எல்லாமே நீங்கள் வந்து அங்கே கிராப் ஆப் அப்படி இல்லைன்னா க்ளூக் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போகிறதுக்கு கிராப் நம்ம ஊர் ஓலா மாதிரி அங்கே வந்து கிராப்னு இருக்குது டாக்ஸிஸ், அதை அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இது இருக்குது டிக்கெட் வாங்குறது. நம்ம அங்கே டைரெக்டாக போயும் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயுமே வாங்கலாம். ஆன்லைனில் மோஸ்ட்லி இந்த க்ளூக் அப்படிங்கிற ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு டைரெக்டாக போய் வாங்குறத விடவே காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதில் நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம், அதாவது மலேசியா பீப்புள் இல்லாமல் அதர் தேன் த கண்ட்ரி, அதாவது ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அடல்ட்டு 12 இயர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 59 ரிங்கெட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற சைல்டு எல்லாருக்குமே 47 ரிங்கெட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஒரு ரிங்கெட் மலேசியாவோட காசு, அது வந்து ரிங்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு ரிங்கெட் அப்படின்னா நம்ம இந்தியாவோட காசு வந்து அந்த ஒரு ரிங்கெட்டுக்கு 20 ரூபா. ஸோ நீங்கள் 59 ரிங்கெட்ஸ் அப்படின்னா 59 இன்ட்டு 20. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வர காசு தான் உங்களுக்கு ஒரு அடல்ட்டுக்கான அதில் சார்ஜஸ். ஸோ இனிஷியலாக வந்து சும்மா அந்த லாபியில் நம்ம பல்லாங்குழி இந்த மாதிரி சில இது செட்டப் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், அப்புறம் பெரிய ஃபிஷ்ஷஸ். ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்க அக்வாரியமில் இருக்கிறது தானே இருக்குது, இதுக்கு நம்ம இவ்வளோ சார்ஜ் பண்ணி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் போக போக பார்த்தா கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. சில ஸ்னேக்ஸும் இருந்தது. அப்புறம் இந்த ஃப்ராகு இதெல்லாமே எல்லோ கலர், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கிட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்குது ஒரு சில இதெல்லாமே. அண்ட் இதுலேயுமே வந்து சில இந்த நீமோ ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி இது ஜெல்லி ஃபிஷ்ஷஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷஸ். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இடத்துல இருக்காது. இதெல்லாமே இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த டர்ட்டில்ஸ், ஃப்ளமிங்கோஸ், இந்த மாதிரி நிறையா விதவிதமாக அந்த ரெப்டைல்ஸ் இதுன்னு எல்லாமே கொஞ்சம் மிக்சடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்டு வந்து நமக்கு சிலது வந்து இதில் வந்து ஓகேவாக இருக்கும், ஒன்று ரெண்டு. மற்றபடி நம்மளுக்கு இது நம்ம கண்டிப்பாக போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. பட் இதில் சிலது பார்க்கும்போது ஓகே, நம்ம கொடுத்த காசுக்கு அட்லீஸ்ட் இதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. பட் சிலது வந்து நம்ம வந்து ஓகே நார்மலாக இருக்க அக்வாரியம் மாதிரி தானே இருக்குது. நான் என்ன நினச்சேன், நம்ம கிளாஸ் பார்ட்டிஷன் அந்த மாதிரி இருக்க உள்ளே போவோம், மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம கூகுளில் பார்க்கும்போது அப்படி காட்டுறாங்க. டேரெக்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சைடு இது இருக்குது, நம்ம இன்னொரு சைடு கிளாஸில் வெளில இருந்து யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம தலைக்கு மேலே டிஸ்பிளேயில் ஃபிஷ்ஷஸ் அங்கே போகிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ளேயே குட்டி குட்டியாக அங்கங்கே ஃபால்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து டர்ட்டில்ஸ் இந்த மாதிரியுமே இருந்தது. இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டுலேயே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இந்த பேபி பெங்குயின்ஸ் தான். ரொம்ப 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 அழகாக இருந்தது. அழகாக அது வந்து நம்ம முன்னாடி வந்து நீந்துச்சு சிலதெல்லாம். அப்புறம் இவ்வளோ நிறைய பெங்குயின்ஸ் நான் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு பார்க்கும்போது நிஜமாகவே ஓகே, இதுக்காகவாவது நம்ம அந்த காசு கொடுத்தது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் அப்படியே நம்ம வெளில வந்தால் யூஸ்வலாக நம்ம ஒரு மியூசியம் இல்லை இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கும்போது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே போட்டிருந்தாங்க. அது மாதிரி அதை நம்ம அந்த பயாலஜி லேபில் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதோட ஸ்கெலிட்டன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டடி பண்ணுற மாதிரி நிறையா அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கிட்ஸ் அதெல்லாம் போகிறாங்க அவங்க அப்படின்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுற்றி இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அண்டு நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷெல்ஸ் இருந்தது. அப்புறம் அதோட ஸ்கெலிட்டன் அண்ட் பெரிய பெரிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அது வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க, இது என்ன இது அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
இந்த ஃபிஷ் எல்லாம் இது வந்து திருக்கவால் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பயமாக இருந்தது. பிகாஸ் அந்த டிஸ்ப்ளேவோட ஹைட் வந்து இந்த வாட்டர் லெவல் கிளாஸ் வந்து ஹைட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ எங்கே ஜம்ப் பண்ணி இது நிறைய இருந்தது அந்த இடத்துல, ஒரு 4, 5 இருந்தது. ஸோ எங்கே ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப கொஞ்சம் அழகாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அப்படியே அந்த அக்வாரியம் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரிலேட்டடாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் அது உள்ளே இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சாஃப்ட் டாய்ஸ், கீ செயின்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ், ஸோ லங்காவி ரிலேட்டடாக, அண்டர் வாட்டர் வேர்ல்டு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா திங்ஸுமே அங்கே இருந்தது. சோவீனியர்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதே மாதிரி நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த பர்பிள் கலர் ஷ்ரிம்பெல்லாம் நிஜமாகவே நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல, அது உள்ளே இருந்தது. சரி, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் யூனிக்காக இருந்தது. இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது.
அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த ஃபைண்டிங் நீமோ, அந்த நீமோ ஃபிஷ் இதில் இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருந்தது, நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக அழகாக பார்த்துட்டு போனாங்க. அண்ட் இந்த ஃபிஷ் எல்லாமே பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்குது, ஆனால் அது ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப அது பார்க்குறதுக்கு இந்த ஆனிமல் பிரிண்ட்டோடு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. இதுவுமே அதே தான். இந்த ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பொம்மை அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா நிஜமாகவே அவ்வளோ பெரிய ஃபிஷ் இருந்தது. அதோட டெக்ஸ்சர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில். ஸோ கிட்ஸ் எல்லாம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. இது பெரியவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்குமே ஓகே, பட் காஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது என்னோடய ஒப்பீனியன் தான்.
இதுலேயே கொஞ்சம் உள்ளே அப்படியே கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி அதெல்லாம் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே இந்த குட்டியாக ஒரு பாண்ட் அவங்க க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாண்டில் குட்டி குட்டி கோய் ஃபிஷ்ஷஸ், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, இந்த கோய் ஃபிஷ்ஷஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளில வந்தோம். அங்கே நிறைய ஷாப்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அது அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியம் அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வெளில வரும்போது இந்த சொவினியர் ஷாப்ஸ், சாஃப்ட் டாய்ஸ், பேக்ஸ், டிஷர்ட்ஸ் இது எல்லாமே இருந்தது. பட் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்காதுங்க. நம்ம எது எடுத்தாலுமே ஒரு குட்டி கீச்சன் எடுத்தாலும் இந்தியன் ருப்பீஸில் 300-400 ருப்பீஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷாப் பண்ணணும். பட் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அடோரபுளாக இருக்குது, வாங்கணுன்னு தான் தோணும். சிலது வந்து நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் அங்கே எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு ஆனால் பார்க்கவும். இதுதான் இந்த கம்ப்ளீட் அண்டர் வாட்டர் வேர்ல்டோட உள்ள ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம எல்லாமே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி லங்காவி சீரீஸ் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அதை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.